ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ட்ரிக் எல்லாருக்குமே பிடிச்ச ட்ரிக்கா இருக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, லவ்வர்ஸ் அண்ட் கப்புள்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கால் ஹிஸ்டரிய உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களால வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுடைய லவ்வர் கிட்ட நீங்க பேசிட்டீங்கன்னா, அந்த டைமிங்ல உங்களுடைய அப்பாவுக்கிட்டயோ, இல்ல உங்களுடைய தங்கச்சிகிட்டயோ பேசுன மாரி உங்களுடைய கால் ஹிஸ்டரிய வந்து எடிட் பண்ணிக்க முடியும். நீங்க கால் பண்ணியிருந்தாலுமே, அது இன்கமிங் காலா வந்தது அப்படின்னு நம்மளால மாத்திக்க முடியும். இல்ல மிஸ்டு கால் நீங்க கட் பண்ணதா கூட உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். ஏன் நம்பரே உங்களால வந்து சேஞ்ச் பண்ணி காட்டிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ட்ரிக்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரிக்கை எப்படி உங்களுடைய மொபைலில் நம்ம செட் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, இல்லை பிடிச்சிருக்கா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை பண்ணி விட்டுருவோம். இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்கு தெரியாது. ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே ப்ளூ கலர் இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கெட் ஸ்டார்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். நம்மளுடைய கால் ஹிஸ்ட்ரி எடிட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் தான். ஸோ எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி வந்து இந்த ஆப்புக்குள்ளே வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி எப்படி எடிட் பண்ணுறதுன்றதை நான் லைவாக உங்களுக்கு செக் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய ஃபோனை பாருங்க. இப்போ என் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த காலை வந்து நான் எவ்வளோ நேரத்துக்கு அட்டன் பண்ணுறேன், எவ்வளோ செகண்ட்ஸ் பேசுகிறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்கோம். அட்டன் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா 10:56 நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கால் நம்ம பேசியிருக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கோம். கரெக்டாக 10:56 நமக்கு கால் ரிசீவ் ஆகிருக்கு, அதாவது இன்கமிங் கால் வந்திருக்கு. நம்ம அட்டன் பண்ண டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 6 செகண்ட் வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த கால் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம அப்படியே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்கமிங்லேருந்து அவுட் கோயிங்காகவும் 6 செகண்டுன்றது நமக்கு பிடிச்ச மாதிரி மினிட்ஸ் கணக்கில் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்கமிங் கால் பார்த்திங்கன்னா 10:51 ஒரு டைம் வந்திருக்கு, 10:56 ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ இப்போது இதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்புக்குள்ளே போய் விடுங்க. அந்த ஆப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டைமிங் எல்லாம் ஷோ ஆகும். நம்மளுடைய கால் ஹிஸ்ட்ரி நார்மலாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பக்கத்துலேயே இருக்கும். எடிட்னு இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். 10:56 வந்த நம்ம கால் ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மேலே கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்த இன்கமிங்கை வந்து அவுட் கோயிங்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை மிஸ்டு கால், ரிஜெக்டட் அந்த மாதிரி எதில் வேணாலும் மாற்றிக்கலாம். நான் அவுட் கோயிங்காக மாற்ற போகிறேன். ஸோ அவுட் கோயிங் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 செகண்ட் வரைக்கும் தான் நம்ம பேசியிருக்கோம். பட் ஆனால் இப்போ நான் 45 மினிட்ஸுக்கு வந்து இதை பேசுனது, அதாவது 45 மினிட்ஸ் 6 செகண்ட் வரைக்கும் நம்ம பேசுனதாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டைமிங் இருக்கும். 10:56 நம்ம ரிசீவ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த டைமிங்கை வந்து 9:53 நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 9:53 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம டைமிங் செட் பண்ணது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நான் அவுட் கோயிங்கில் மாற்றினது, அப்புறம் டைமிங் சேஞ்ச் பண்ணது, அந்த இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். செக் பண்ணதுக்கப்புறம் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ன்றதை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா கண்டினியூ வித் லிமிட்னு இருக்கும். இது வந்து ப்ரீமியம் வெர்ஷன். ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டினியூ வித் லிமிட்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றின டைமிங்க்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கால் ஹிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆப்புக்குள்ளே ஷோ ஆகிறது. இப்போ நான் நார்மல் டயல் பேடில் சேஞ்ச் ஆகிருக்குது, நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் நார்மல் டயல் பேடை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணதும் இங்கே தெரியுது பாருங்கள். நம்ம ரிசீவ் பண்ண கால் ஹிஸ்ட்ரியோடைய ஹிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா முன்னே 10:51 வந்து நம்ம ரிசீவ் பண்ணதாகவும் 10:56 செகண்ட் கால் ரிசீவ் பண்ணதாகவும் இருந்தது. நம்ம எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 9:53 அவுட் கோயிங் பண்ணதாக நம்ம எடிட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். அதுக்கப்புறம் 10:51 நம்ம ரிசீவ் பண்ணதாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரியை வந்து மிஸ்டு காலாவோ, அவுட் கோயிங்காவோ, இல்லை நீங்கள் கட் பண்ணி விட்டதாவோ உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.